தமிழ் குரல் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் வில்லவன் ராமதாஸ் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். பேசுவோம். வணக்கம். வணக்கம். சட்டத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் அவர்கள் முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சொல்லி தான் கர்நாடகத்தினுடைய முதல்வர் DK சிவகுமார் தமிழகத்திற்கு தண்ணீர் திறந்து விடவில்லை. அவர் என்ன சொல்கிறாரோ அதை ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறாரு. ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்கிறாரோ அதைத்தான் DK சிவகுமார் அவர்கள் கேட்குறாரு. அப்படிங்கிற விதத்தில் படுபயங்கரமான ஒரு பழியை தூக்கி திமுக மீது போட்டிருக்கிறாரு. இது மட்டும் இல்லை, இன்னும் பல்வேறு விஷயங்களை உள்ளால் வச்சிருக்கிறாரு. என்ன நடக்கிறது, எதனுடைய நிமித்தமாக இதை பேசுகிறார் அவர்? அதெல்லாம் இல்லை, இவர் திமுக தலைவர் மேலெல்லாம் முக்கியமான பழி திமுக தலைவர் மேலெல்லாம் போடல. நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிறீங்க. அவர் ராகுல் காந்தியை வெத்து வேலைக்கு ஆகாதவர், தன்னோட கட்சியில் இருக்கிற ஒரு சாதாரண ஒரு மாநிலத்தினுடைய தலைவர் ஒருத்தரை கட்டுப்படுத்துறதுக்கு அவருக்கு யோகிதை கிடையாது, அவர் யூஸ்லெஸ்ன்றார். அப்படி தான் நம்ம புரிஞ்சுக்கணும். ஸ்டாலினுடைய ரோல் என்ன? தமிழ்நாட்டினுடைய முன்னாள் முதல்வர். இப்போ அவர் கையில் அதிகாரம் கிடையாது, இல்லை MLA கூட கிடையாது. DK சிவகுமார் காங்கிரஸோட ஒரு லீடரு. அங்கே அவருக்கு இப்போ அவர் யாருக்கு பயப்படணும்? மேலிடம் ராகுல் காந்திக்கு பயப்படணும். காங்கிரஸ் ஆப்வியஸ்லி அதோட ராகுல் காந்திக்கு பயப்படணும். அப்போ இவங்க ராகுல் காந்தியோட ஃப்ரெண்டு. இப்போ எங்களால் ராகுல் காந்திகிட்ட ஒன்றும் சொல்ல முடியாது, ராகுல் காந்தியால் DK சிவகுமார்கிட்ட ஒன்றும் சொல்ல முடியாது. நாங்கள் யூஸ்லெஸ்ன்றாங்க. ராகுல் இவங்க சொல்லிக்கிட்டாங்க, வேறு விஷயம். ராகுல் காந்திக்கு எந்த தகுதி இல்லைங்கிறது தான் அவரோட குற்றச்சாட்டு. இதுக்கு என்ன காங்கிரஸ் பதில் சொல்ல போகுதுங்கிறதுக்கு தான் நான் வெயிட் பண்ணுறேன். ஏன்னா எல்லாத்துக்கும் ஸ்டாலினை சொல்கிறதுல இவங்களுக்கு ஒரு 3 வருஷத்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஆரம்பித்த காலத்துலேருந்து இதைத்தான் அவங்க சொல்கிறாங்க. நீ ஏன் உங்கள் தலைவர் பிரச்சாரம் பண்ணல? திமுக பிரச்சாரம் பண்ண விடலை. நீங்கள் ஏன் கரூருக்கு போகல? திமுக என்னை விடலை. இப்போ ஏன் கரூருக்கு போகல? திமுக என்னை விடலை. அப்புறம் இன்னொன்று என்ன, ஏன் கரண்ட்டு போகுது? திமுக காரங்க ஃபீஸ் கட்டே பிடிக்கிட்டு போயிட்டாங்க. இப்போ ஏன் தண்ணி வரலைன்னா DMK தண்ணியை திறந்து விடக்கூடாதுன்னு சொல்லுது. DK சிவகுமாரோட ரொம்ப அநாகரிகமான ஒரு அவரோட பேச்சில் இருந்தது. இன்னொன்று, கர்நாடகா ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுது, நீங்கள் ஏன் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டலை அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் அதுக்கு என்ன பதில் சொல்கிறாருன்னா, இங்கே கட்சிகள் ஒருமித்த கருத்தோடு இல்லை. கட்சி ஒருமித்த கருத்தோடு இருந்தால் ஒரே கட்சியால் இருக்கும், தனித்தனி கருத்தோடு தான் இருப்பான். அவன் நடத்துகிறான்ல. காங்கிரஸும் பாஜகவும் என்ன ஒருமித்த கருத்தோடு இருக்கா? விஜய் கூட பேசக்கூடாதுன்னு அவன் போராடினான். அங்கே இருக்கிற கட்சி, நீ ஏன் பேசுகிற, அவர் அந்தாலும் கூப்பிட்டு வச்சு ஏன் பேசுகிறேன்னு அவன் போராடினான். அவங்க கூட்டம் இங்கே ஒருமித்த கருத்தோடு இல்லைன்னா ஸ்டேட்டை யார் அவமானப்படுத்துகிறா? இங்கே ஒற்றுமை இல்லை அப்படின்னா. இன்னொன்று, அவர் ஏன் கர்நாடக முதல்வரோடு பேச போகிறாருன்னா சுமூகமாக முடிக்க பார்க்குறாரு. ஏன் அந்த சுமூகமாக முடிக்கிற புத்தி இங்கே இருக்காதா ஸ்டேட்டில்? அவ்வளோ வேணா உங்களுக்கு கர்நாடகா CMோட உங்களால் உட்காந்து பேச முடியும், இங்கே இருக்கிற 2 கட்சிகளோட பேச முடியாதுன்னா யார்? இவங்க இந்த 2 கட்சியும் தானே இது வரைக்கும் இந்த பிரச்சனையை பார்த்தது. இந்த 2 கட்சியில இருந்து தானே இலவச மின்சாரம் கொடுத்தாங்க. அதை ஒருத்தர் கொடுத்தாங்க, ஒருத்தர் மெயின்டைன் பண்ணாங்க. இவங்க உருவாக்குன ஒரு ஸ்டேட்டில் தானே நீ உட்காந்துருக்க. நான் பேச மாட்டேன்னு சொன்னேன். இந்த எகத்தாளத்தை தான் நாம் அதிகம் கேள்வி கேட்கணும். அவங்க DMKவை குறை சொல்கிறதுனா அது அவங்களோட DNA இருக்குது. இப்போ DK சிவகுமார் இல்லை, DMK சிவகுமார் அப்படின்றார் அவர். அதான் விஷயம். ஆனால் இது அவமதிப்பது ராகுல் காந்தியை, இது அவமதிப்பது உங்களோட லீடர்ஷிப்பை. அப்படி சொல்கிற ஒரு காங்கிரஸோட உனக்கு என்ன அலையன்ஸ் வேண்டியிருக்கு? இப்போ திமுகவோடு கூட்டணி போடுற ஒரு கட்சியோட நீங்கள் ஏன் கூட்டணி வச்சுருக்கீங்க? இது ரொம்ப இதாக இல்லையா? நான் தஞ்சாவூர்லேருந்து வந்தவங்கிறதுல சொல்கிறேன். இவங்களோட இந்த பேச்சு இருக்கு இல்லையா, அது காவேரி வடிநில பகுதிகளில் அது ஏற்படுத்தி இருக்கிற அவநம்பிக்கை கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. இந்த திமுக தான் எல்லாம் காரணம்னாங்கன்னா அப்போ அடுத்த வருஷமும் தண்ணி வராதா? 5 வருஷம் எப்படிங்க வந்தது? 12 ஜூன் 12 எப்படி திறந்தாங்க? இல்லை, கடந்த 5 வருடமாக எதையும் செய்யல திமுக அரசு. 5 வருஷமா தண்ணி வந்து கேள்வி 5 வருஷமா 12 ஜூன் 12 தண்ணி திறந்தாங்கல்ல. இப்போ இன்றைக்கி திறந்துருக்காங்க. ஓஹோ, இவங்க அது யார், இந்த கீர்த்தனெல்லாம் ஒரு பதிவு போடுறாங்க, இயற்கையே எங்களுக்கு திறந்துருச்சு அப்படின்னு. அவர் அந்த பக்கத்து சண்முகம் ஆஹா இயற்கையை தடுக்க முடியாதுன்னு அவர். அதை 10 பைசாக்கு பிரயோஜனம் இல்லை. ஜூன் ஜூலை போயாச்சு. ஆகஸ்ட் இப்போ வர்ற தண்ணி நேற்று விட்டதை விட இன்றைக்கி தண்ணி குறைஞ்சாச்சு. மழை முடிஞ்சிட்டுன்னா அந்த நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை நினைச்சுன்னா ஷட்டர் போட்டுருவான். இப்போ அந்த வர்ற தண்ணி நாளைக்கு தமிழ்நாடு பார்டர் அடுத்தது இங்கே மேட்டூர் அணைக்கு மேட்டூர் அணை ஒரு குறிப்பிட்ட அளவு தண்ணி தேங்கின பிறகு தான் நீங்கள் திறப்பீங்க. ஆகஸ்ட் 15க்கு அப்புறம் போச்சுன்னா பருவம் தப்பி நாற்று நட்டா என்ன பண்ணுறது?
அது விவசாயிகள்கிட்ட கேட்டால் இன்னும் தெளிவாக சொல்லுவாங்க. உங்களுக்கு அந்த பருவத்தில் தான் செய்யணும். அதுக்கு சரியான நேரத்தில் நீங்கள் விதைக்கணும். நீங்கள் அறுப்பு காலத்தில் மழை வந்தாலும் சிக்கல், பனியை வந்தாலும் இது ஒரு ஒரு மாதிரி குழப்பமான ஒன்று. நீங்கள் ஆன் டைமுக்கு தண்ணி வரலைன்னு சொன்னால் வேலைக்கு ஆகுது. இப்போது இதில் உங்களுடைய நடவடிக்கை என்ன? இப்போ சிவகுமார் திமுகவுக்கு விலை போயிட்டாருன்றீங்கல்ல, என்ன செய்ய போகிறீங்க? உங்களோட பதில் என்ன சார்? அதுதானே கேள்வி. அவர் போயிட்டாருன்னா ஒன்று லீகலாக ஃபைட் பண்ண போறியா? டிஎம்கேவுக்கும் காங்கிரஸுக்குமான இந்த உறவை, கர்நாடக காங்கிரஸுக்கும் திமுகவுக்குமான உறவை எப்படி கண்டுபிடிச்சிங்க? எப்படி அதை எக்ஸ்போஸ் பண்ண போகிறீங்க? என்ன பண்ண போகிறீங்க? அதுக்கு என்ன ஆக்ஷன் எடுக்க போகிறீங்க? ஒன்று. அல்லது டெல்லி தலைமை கையாளாகாதது அப்படின்னு இவங்க குற்றம் சாட்டுறாங்க. இப்போ ஃபர்தராக டெல்லி தலைமையோட உங்களோட இது எப்படி ஆக போகுது? அனைத்து கட்சி கூட்டம் கூட்டுங்க அப்படின்னு சொல்கிறது வெறுமனே எதிர்கட்சிகள் இல்லை, உங்கள் கூட இருக்கவங்க சொல்கிறாங்க. கர்நாடகாவுக்கு போகாத அப்படிங்கிறது சிபிஐ சிபிஎம்மோட இதுவும் தான், நிலைப்பாடும் தான். இங்கே இருக்கக்கூடிய விவசாயிகளும் அதை தான் சொல்கிறாங்க. அது விவசாயிகளை சந்திக்கிறதுக்கு உங்களுக்கு முடியாது. இந்த இருக்கிற டெல்டா விவசாயிகளை நீ கூப்பிட்டீங்கன்னா மெட்ராஸ்க்கு வர போகிறாங்க. விவசாயிகளை சந்திக்க உங்களால் முடியாது. கர்நாடக சிஎம் மட்டும் சுமூக உறவு, அது எப்படிங்க எங்கள் ஊர் விவசாயியோடு இல்லாமல் கர்நாடக சிஎம்மோட சுமூக உறவு? அவன் ஹெலிகாப்டர்லாம் ஏற்பாடு பண்ணுறான், நான் போய் இந்த இடத்த காட்டுறேன்னு. மேகதாது கட்டக்கூடிய அணை கட்டக்கூடிய இடத்த கூட நாங்கள் உங்களுக்கு காட்டுறோம் அப்படின்னு வந்து இல்லை. இந்த போக்கு எவ்வளவு அலட்சியம், பொறுப்பின்மை. நாம் டிஎம்கே மேலே பழிய போட்டு அது தப்பு அவங்க பேரில் இல்லை. எது சொன்னாலும் மக்கள் வந்து நம்புவாங்க அப்படிங்கிற இடத்துல கூட்டம் இருக்கு. அது நிரூபிக்கப்பட்டிருக்கு. சும்மா வெட்டியா வீட்டில் உட்காந்துக்கிட்டு எந்த போராட்டமும் நடத்தாம, எந்த அரசியல் செயல்பாடும் இல்லாம, எந்த குற்றச்சாட்டுக்கும் பதில் சொல்லாம, பெண்கள்கிட்ட அநாகரிகமாக நடந்துக்கிட்டாங்கன்னு இவங்க கட்சி பேரில் 1008 குற்றச்சாட்டு வருது. எந்த நடவடிக்கையும் இல்லாமல் இருக்கும்போது ஒரு சப்போர்ட்டு க்யூட்டாக இருக்காரு அப்படிங்கிற நியூஸை ஸ்ப்ரெட் பண்ணி நமக்கு ஜெயிக்க முடியும்னு ஒரு நம்பிக்கை இருக்கும்போது, அவங்க காவேரி பிரச்சனை மட்டும் இல்லை, சட்டம் ஒழுங்கு மட்டும் இல்லை, எல்லாத்தையும் இவங்க இப்படி தான் ஹேண்டில் பண்ண போகிறாங்க. இது ரொம்ப ஒரு வார்த்தையில் சொன்னால் எனக்கு இவ்வளோ கடுமையாக பயன்படுத்த கஷ்டமாக இருக்குது. ஆனால் ஒரு அருவருப்பான அநாகரிகமான ஒரு அரசியல் இது. எந்த இடத்துல தான் தமிழ்நாட்டினுடைய ஒரு முகமாக நீங்கள் செயல்பட போகிறீங்க? ஒரு இடம் கூட தெரியலையே. கொள்கை ரீதியாவா அந்த ஹிந்தி மொழி அது மற்ற ப்ரைவேட் ஸ்கூல்ஸ்லாம் வருதுங்கிறதுக்கு எதிராக, சிபிஎஸ்சி ஸ்கூல்ஸ்லாம் ஹிந்தி கட்டாயம்னு வருது. தமிழ்நாட்டினுடைய 12 லட்சம் மாணவர்கள் சிபிஎஸ்சி ஸ்ட்ரீமில் படிக்கிறாங்க. இன்னொரு 1000 ஸ்கூலை மாற்ற போகிறோன்னு நான் உட்காந்துருக்குறான். 12 லட்சம் குழந்தைங்க. இந்த 12 லட்சம் குழந்தைங்க எக்ஸ்ட்ராவாக ஒரு மொழியை படித்து அவங்க தன்னுடைய பொதுவான ஸ்கில்லை வந்து குறைச்சிக்க போகிறாங்க. இப்போ ஹிந்தியை பாஸ் பண்ணணுன்னா என்ன பண்ணணும்? உங்கள் மற்ற சப்ஜெக்டோட நேரத்தை அது குறைக்கும். அவங்களோட திறன், அவங்களுடைய கல்வி சுமையாக போகுது. அதை எடுத்து இதாக கேட்டிங்களா? மற்ற பிரச்சனைகள்ல எல்லாம் கம்ப்ளீட்டாக அதாயிட்டு தமிழ்நாட்டினுடைய நலன்கிறத பற்றி எதுவுமே கவலைப்படாமல் வெறுமனே பிஆர் எக்ஸசைஸை வச்சு, சிஎம்மோட மூஞ்சை வச்சு, பிரச்சனை ஏதாவது வந்துச்சுன்னா திமுக மேலே பழி போடுறதை வச்சு மட்டுமே ஒரு அரசியல் நடக்குதுன்னா அது எங்கே கொண்டு போய் ஸ்டேட்டை நிறுத்தும்? இல்லை, நாங்கள் அவசரமாக ஆலோசனை பண்ணி வழக்கு போடுறதுக்கு அந்த ப்ராசஸில் இறங்கிட்டு இருக்கும்போது திமுக ஓடோடி போய் வந்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கு போடுறாங்க. இது பின்னடைவு அப்படின்னு சொல்லி வக்ஃபு வாரியத்துக்கு எதிராக இவர் இந்தியா முழுக்க 30 வழக்கு போட்டிருந்தானே. டிவிக்கே அப்போ ஒரு எதிர்கட்சி கூட கிடையாது, எந்த எதுவும் அட்ரஸ் இல்லாத கட்சியாச்சு. நீங்கள் ஏன் போய் வழக்கு போட்டீங்க? அப்போ இதில் அவங்க என்ன மீன் பண்ண வர்றாங்க? நீங்கள் கூப்பிட்டு பேச மாட்டீங்க. ஒரு மாநிலத்தினுடைய நலனை காப்பது அப்படிங்கிறதுன்னு சொன்னால் ஒருத்தர் ஒரு ஸ்டெப் எடுப்பாங்க. ஏன்னா நீ செயல்படலைங்கிற பயம் ஒருத்தனுக்கு இருக்குன்னு சொன்னால் அது மட்டுமே இல்லை. விவசாய சங்கங்கள் இதுக்கு முன்னாடியெல்லாம் வழக்கு போட்டது இல்லையா? தனியாக ஒரு வழக்கு தொடுப்பது என்பது நீங்கள் இன்ஆக்டிவாக இருக்கீங்க, உங்களுடைய செயல்பாடுகள் மர்மமாக இருக்குது, நீங்கள் கர்நாடகாவுக்கு போக போகிறீங்கன்னு கர்நாடக முதல்வர் சொல்கிறாரு. ஆனால் இங்க யாருக்கும் தெரியல. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய அரசு அதை பற்றி ஒன்றும் தெரிவிக்கல அதிகாரப்பூர்வம். நீர்வளத்துறை அமைச்சர் இதுவரைக்கும் காவேரி பிரச்சனை பற்றி வாயை திறந்து ஒரு வாக்கியம் கூட பேசலை. உங்களோட மூவ்மெண்ட் என்னங்கிறது கர்நாடகா ஸ்டேட்லேருந்து வருது, தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு அறிவிப்பு இல்லை. 13 பேர் போவாங்கங்கிறது தகவலாக தான் வருது. தமிழ்நாட்டிலேருந்து இவங்கெல்லாம் போகிறாங்கன்னு ஒரு தகவல் தான் வருது. எல்லாமே ஒரு மர்மமான முறையில் இருந்ததுன்னா ஒரு எதிர்கட்சி வேற என்ன செய்யணும்? நாளை பின்ன பிஜேபி கேட்க மாட்டாங்களா? இப்போ டிஎம்கே கம்முன்னு இருக்குது, 6 மாதம் டைம் கொடுத்துருக்கோமே அப்படின்னு டிஎம்கே கம்முன்னு இருந்தால் நாளைக்கு காங்கிரஸும் பிஜேபி இதை வச்சு ஒரு பாலிடிக்ஸ் பண்ணாதா?
ஏன் ஆளுங்கட்சி தான் சும்மா இருந்துச்சு, நீ என்ன பண்ணன்னு கேட்க மாட்டாங்களா? அவ்வளோலாம் வேண்டாம். நியாயமாக நிர்மல்குமார் இவங்கெல்லாம் சிபிஎம்க்கு பதில் சொல்லட்டும். சுப்பராயன் கேட்குறாரு, அப்படி சொல்லியிருந்தா அது நியாயம் இல்லை, அவருக்கு விஷயம் தெரில போல் இருக்கு. இது தப்புன்னு சிபிஎம் சொல்லுது. ஊரில் யார் பாக்கி அது எப்படி உங்களுடைய கட்சிகளுக்குள்ள ஒற்றுமை இல்லைன்னு ஒரு சிம்பிளாக ஒரு வார்த்தையை கொடுத்துட்டு அப்போ இனிமே இதனுடைய பொருள் என்ன? இனிமே அனைத்து கட்சி கூட்டமே நடக்காது. கர்நாடகாவோடு ஒத்துழைப்போம், தமிழ்நாட்டில் இருக்க கட்சிகளோடு ஒத்துழைக்க மாட்டோம். என்ன கஷ்டம்? நாளைக்கு வந்து சிஎம் இன்னும் 125 அடி உயரத்தில் போய் ஒரு ஆய்வு நடத்தினேன், முடிஞ்சு போச்சு ஆய்வு. என்ன அது வாட்டுக்கு வேலை நடக்க போகுது. யார் இருந்தாலும் அந்த வேலை நடக்கும். நீங்கள் பணம் நிதி ஒதுக்குனீங்கன்னா அந்த வேலை நடக்கும். அந்த 60,000 கோடி கூட திமுக அரசாங்கத்தில் சண்டை போட்டு வாங்கினது, அது போராடி வந்த தொகை. அது இல்லைன்னா மெட்ரோ நக்கிட்டு தான் போயிருக்கும், நடந்திருக்க போகிறதில்ல. இவ்வளவு பிரச்சனையில எனக்கு இந்த அரசியல் அது வேறு விஷயம். அது அவங்களோட ஒரு டூல எதுக்கு ஹிந்துத்துவா மாதிரி திமுக எதிர்ப்பு அப்படிங்கிறது இவங்களோட தான் இருக்கலாம். ஆனால் அவங்க எல்லா விஷயத்துலையும் தங்களுடைய எல்லா பலவீனங்களுக்கும் எல்லா அலட்சியத்துக்கும் திமுக மேலே பழி போடுறதுங்கிறத ஒரு 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 கலாச்சாரமாகவே வளர்த்துக்கிட்டு வர்றாங்க. இதுக்கான விலையை தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா மக்களும் கொடுக்க போகிறாங்க. இல்லை, இவர் நிர்மல்குமார் அவர்கள் சொல்கிறது, இதுக்கு முன்னால் புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு பேர் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்கு கலைஞர் கருணாநிதி இந்த வேலைகள்லாம் செஞ்சார். கர்நாடகாவோடு பேசி தண்ணீர் திறந்து விடாத ஒரு நிலையை வந்து அப்போ ஏற்படுத்தினார். அதே மாதிரியான ஒரு வேலையை தான் இப்போது ஸ்டாலின் செய்கிறார். இதில் செல்வி ஜெயலலிதா அவர்களை பிரதானப்படுத்த வேண்டிய அவசியம் என்ன? பிரதானப்படுத்தி கலைஞர் கருணாநிதி அவர்களை வந்து சிறுமைப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது. இது எம்ஜிஆர் கட்சிக்காரங்களா அதிமுக காரங்களா தன்னுடைய பக்கம் இழுப்பதாகவும் ஒரு வேலையை வந்து இதன் மூலமாக செய்கிறார். அவ்வளோதான். அதை வந்து ஏடிஎம்கேக்காரங்களை தாம் பக்கம் வரும்போது அவங்களுக்கு இல்லை, அதாவது ஏடிஎம்கேக்காரங்க அதுதான் அவங்களோட மார்க்கெட்டுன்னு உங்களுக்கு புரியுது. திமுக எதிர்ப்பு மனநிலையில் இருப்பவர்கள் அண்ட் ஏடிஎம்கேவோட அந்த ஓட் பேங்க், இது ரெண்டையும் நாம் கைப்பற்றிட்டா அது நம்மளோட அரசியல், அதாவது எதிர்கால அரசியலுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏற்கனவே அவங்க ஏடிஎம்கே ஓட்டை தான் அவங்க ஓரளவு எடுத்திருக்காங்க, உடச்சி எடுத்திருக்காங்க. இப்போ அதிமுக ஓட்டு, இப்போ அதிமுகலேருந்து ஒரு தலைவரோ தொண்டனோ இங்கே வர்றதுக்கு நம்மளுடைய எந்த பேச்சும் இடையூறாக இருக்கக்கூடாதுங்கிறதுனால அது ரொம்ப சிஸ்டமேட்டிக்காக அதை கொண்டு போகிறாங்க. மேடம் ஜெயலலிதான்னு தான் ஆதவர்ஜுனா சொல்லுவார். எது தலைவா படத்துக்கு வந்து வாசல் நிற்க விட்டார், கேட்டுக்கிட்ட அப்பாவையும் பையனை நிற்க விட்ட ஒரு கட்சி அது. ஒன்றுமே இல்லை, ஒரே ஒரு சென்டென்ஸ், டைம் டு லீடுன்னு ஒரு சென்டென்ஸ். அந்த ஒரு வாக்கியத்தை பயன்படுத்தினதுக்காக ஓட விட்டாங்க. அவங்க மேடம் ஜெயலலிதா. இவங்க அப்பாவை யார், எஸ்.ஏ. சந்திரசேகர், எம்ஜிஆர் அரெஸ்ட் பண்ணிடுவாருங்கிற நிலைமை இருந்தபோது எஸ்.ஏ. சந்திரசேகர் ஓடினது ஜெயலலிதா பார்க்கவோ டெல்லியில் போய் ராஜீவ்காந்தியை பார்க்கவோ இல்லை, கலைஞரை பார்க்க தான் வந்தார். அது எந்த பிரச்சனை இல்லை, திரைப்படம் சம்மந்தமாக ஒரு படம் எம்ஜிஆரை கிரிட்டிசைஸ் பண்ணுற மாதிரி ஒரு படம், அப்படி தான் நினைக்கிறேன். எனக்கு அது கதை கொஞ்சம் மறந்துருச்சு. ஆனால் அவரே குறிப்பிட்டது, என்னை அடிச்சிருவாங்கன்னு தெரிஞ்சிருச்சு, அதன் பிறகு நான் கலைஞரை தான் பார்க்க போனேன் அப்படின்னே அவர் சொல்கிறார். இவங்க சொல்கிறாங்க இல்லையா, திருட்டு ரயிலில் ஓடி வந்தாருன்னு சொல்லி, கலைஞர் ஓடி வந்தாருன்னு. திருட்டு ரயிலில் ஓடி வந்தேன்னு ஒருத்தர் அதிகாரப்பூர்வமாக தமிழ்நாட்டில் பதிவு பண்ணார், அது எஸ்.ஏ. சந்திரசேகர். சரி, அவங்களுக்கு அப்பா பேரில் ஒரு பெரிய அபிப்பிராயம் இருக்காது, அதனால் நம்ம அதை பற்றி பேச தேவையில்லை. நான் சொல்ல வர்றது என்னன்னு சொன்னால், இதெல்லாம் வந்து ரொம்ப அருவருப்பான குற்றச்சாட்டுகள். என்ன நடந்ததுங்கிறது எல்லாருக்கும் தெரியும். குறைஞ்சபட்ச அறிவு இருக்கிறவனால தேடி வாங்க முடியும். தமிழ்நாடு கர்நாடகாவுக்கு இடையேயான பிரச்சனையில் யார் யார் என்னென்னலாம் செஞ்சாங்க, அது எத்தகைய பிரச்சனைகள் எத்தகைய சிக்கல்களோடு இருந்தது அப்படிங்கிறத கொஞ்சம் அறிவு இருக்கவங்களால யோசிக்க முடியும். இன்ஃபேக்ட் அதை ஸ்மூத் ஆக்கிறதுக்கான சில வேலைகளை செஞ்சார். சும்மா ஏனோ தானோன்னு இல்லை. அங்கே ஒரு திருவள்ளுவர் சிலையை திறக்கிறதுக்காக அவர் எடுத்த முயற்சியிலேருந்து பல விஷயம் இருக்குது. இன்னொன்று, ஒரு தலைவர் ஒன்று செஞ்சுருப்பாங்க, ஒன்று செய்யாமல் கூட விட்டுருப்பாங்க, அதெல்லாம் விஷயம். ஆனால் இந்த குற்றச்சாட்டு இருக்குல்ல, இப்படி ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறதுக்கு முன்னால் ஒரு குறைஞ்சபட்ச நியாய உணர்வோடு தர்க்க அறிவோடு அந்த வேலையை செய்யணும். இல்லை, இது வந்து விஜயினுடைய பிம்பத்தை காப்பாற்றுறதுக்காக இப்படி வேற என்ன வேலை? அதாவது கட்சியினுடைய ஃபவுண்டேஷன் எது, தாவேக்காவினுடைய அடிப்படை எது? விஜய் ஃபேஸ் மட்டும்தான்.
அந்த கட்சியின் முகம் விஜய் மட்டும்தான். விஜயோட ஃபேம் தான், விஜயோட பாப்புலாரிட்டி தான் அந்த என்டையர் பார்ட்டிக்கான அடிப்படை. எம்எல்ஏ யாருக்கு ஓட்டு போடுறோன்னு தெரியாமல் தானே போட்டாங்க பலர். ஐயோ இவர் எம்எல்ஏவான்னு சொல்லி ஜெயிச்சதுக்கப்புறம் தான் ஷாக் ஆனாங்க. அந்த அப்படி தான் நடந்தது அந்த ஓட்டிங் பேட்டர்ன். அது ரிசர்ச் பண்ணுறது வேறு விஷயம். அந்த ஃபேஸை காப்பாற்றினா போதும்னு நினைக்கிறாங்க. அடுத்ததாக இவங்களுக்கு ஒரு லெசன் இருக்குது. தாவேகா எந்த குறிப்பிட்ட பிரச்சனைக்காக தீவிரமாக ரோட்டுக்கு இறங்கி போராடிச்சு? எதுவுமே கிடையாது. சாம்பிளுக்கு 1-2 அந்த கஸ்டோடியல் டெத்துக்காக ஒன்று போராடினாங்க. இப்போ கஸ்டோடியல் டெத்து வேறு இதில் போகுது. மற்றபடி இவர்கள் ஒரு தொடர் அரசியல் செயல்பாடுன்னு இல்லை. அவங்க இந்த ஃபேஸை காட்டினாங்க, பாட்டை போட்டாங்க. இந்த 2 தான் அரசியல் செயல்பாடாக இருந்தது, முகம் பாட்டு. இது 2 ஜெயிக்குதுங்கும் போது நான் மற்ற உயிராதார பிரச்சனைகள் குறித்து நான் ஏன் கவலைப்படணும்னு அவங்க நினைக்கிறது. அது நியாயம் தானே? அந்த வகையில் யோசிச்சு பாருங்க. இல்லை, இன்னொரு வகையில் இப்போ நம்ம முகத்தை காட்டி வந்துட்டோம். ஆனால் இப்போது நம்ம நேர்மையாக இந்த மக்களுக்கு என்ன தேவையோ அதை செய்வோம் அப்படிங்கிற ஒரு விதத்தில் அவருடைய பேரை இன்னும் புகழ மக்கள்கிட்ட கஷ்டப்படும். எதனால் கஷ்டப்படணும்? எதனால் பகைச்சிக்கணும்? இப்போ கர்நாடகா ஒரு சினிமாக்காரராக கர்நாடகா அவங்களுக்கு பயம் இருக்குல்ல, கர்நாடகாவில் நம்மளோட இப்போ தேவையில்லைன்னாலும் கூட. இன்னொன்று, அவரோட ஆலோசகர்கள் எல்லாமே கர்நாடகா ஆந்திராவில் இருக்கவங்க, கூட இருக்கவங்க, அவங்களோட க்ளோஸ் ப்ராக்சிமிட்டியில் இருக்கிறவங்க, அவங்க அடிப்படையில் அந்த ஸ்டேட்லேருந்து வந்தவங்க. திரைப்பட பின்னணியில் இல்லை இவர் கூட இப்போ ஆலோசகர்களாக இருக்காங்க இல்லையா, அவங்கெல்லாம் ஆந்திரா கர்நாடகா பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது உங்களுக்கு. நீங்கள் கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு. இன்னொன்று, அந்த இப்போ டெல்லி பிரதிநிதியாக இருக்கிறது யார்? அவர் கர்நாடகா பெங்களூரில் பிஸ்னஸ் பண்ணுறாரு. அஃப்கோர்ஸ் பேசிக்கலி ஒரிஜினலி ஃப்ரம் இது ஆந்திரா, பட் அவர் பிஸ்னஸ் எல்லாம் கர்நாடகாவில் இருக்குது. அந்த ப்ரொடியூசர் இப்போ அவர் தான் தமிழ்நாடு அரசோட டெல்லி பிரதிநிதி. இவங்களோட செல்வாக்கு தானே அங்கே எடுப்படும். வேறு யார் போய் பேசுகிறாங்க அதெல்லாம் நமக்கு தெரியாது. ஸ்டில் இப்போதும் யூனியன் கவர்மெண்ட்டு பரிந்துரைத்த தலைமைச் செயலாளர் தானே இருக்கார். உங்களோட சாய்ஸ்ன்னு ஒன்று இல்லை. யூனியன் கவர்மெண்ட்டோட சாய்ஸ் என்னவோ அதுதான் உங்களோட சாய்ஸாக இருக்குது. எலெக்ஷன் கமிஷன் பரிந்துரைத்ததுனாலும் கூட யார் எலெக்ஷன் கமிஷனோட இது நமக்கே தெரியும். அவங்க அது எங்கேருந்து யூனியன் கவர்மெண்ட்டோட ஒரு பார்ட் மாதிரி தான் இருக்குது. அதனால் இது எல்லாமே சொல்வது என்னென்னு சொன்னால், அவங்கக்கிட்ட நாம் எப்படி பொறுப்புணர்வு எதிர்பார்க்க முடியும்? நீங்கள் 30 வயசு வரைக்கும் பையனுக்கு எல்லா செல்லமும் கொடுத்து வளர்த்துட்டு 31 வயசில் அவன் பொறுப்பாக இருக்கணும்னு எதிர்பார்க்குறது அபத்தம் இல்லையா? அது நடக்காது. அது ஒரு ப்ரெஷர் இருக்கணும். உங்களோட அலாரமே உங்களை தடவை கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் எந்திரிக்க மாட்டீங்க. விருன்னு உங்களை டிஸ்டர்ப் பண்ணால் தான் நீங்கள் எந்திரிப்பீங்க. அரசாங்கத்துக்கும் மக்கள் தரப்பிலிருந்து ஒரு டிஸ்டர்பன்ஸ் போனால் தான் நடக்கும். இப்போதும் விவசாயிகளால் நம்ம முதல்வரை சந்திக்க முடியல. ஆனால் கர்நாடக முதல்வர் சிம்பிளாக நீங்கள் இங்கே வராதிங்கன்ட்டார். வராதிங்கன்னது கூட பிரச்சனை இல்லை, நீங்கள் ரிக்வெஸ்ட் பண்ணதுனால நாங்கள் உங்களை வர சொன்னோன்றாரு. இவங்க தான் டிஎம்கேவோட இணக்கமாக இருக்கிற சிவகுமார் ஆச்சே. நீங்கள் ஏன் அவர்கிட்ட போய் ரிக்வெஸ்ட் பண்ணீங்க? அது ஒன்று. இந்த அவமானத்தை குறித்தும் கவலை கிடையாது. அங்கே சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் உங்களுக்கு இணக்கமாக இல்லை. ஒரு நீர்வளத்துறை இணையமைச்சர் சிம்பிளாக சொல்கிறாரு, அங்கே அதை கட்டுறதை பற்றி பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு அதை பற்றியும் கவலை இல்லை. கவனம் ஃபுல்லாக டிஎம்கேலே இருக்குது. இது சொல்கிறது என்னென்னா, இதுதான் இவங்களுடைய கவர்மெண்ட்டினுடைய இயங்கு முறைன்னு சொன்னால், இவங்களோட மாடஸ் ஆப்பரண்டி இதுதான்னு சொன்னால், அடுத்த 4 வருஷம் இதே மாதிரி தரித்திரம் பிடிச்சதாக தான் இருக்கும். இல்லை, இப்போ நிர்மல்குமார் அவர்கள் சொல்கிறது, தமிழக முதல்வர் தனித்து விடப்பட்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லி ஸ்டாலின் பதிவு போடுறாரு. அதன் மூலமாக தமிழக மக்களுக்கு ஒரு பின்னடைவை ஸ்டாலின் உருவாக்குறாரு அப்படின்னு சொல்லி விஜய் அவர்களை பற்றி இப்படி அந்த ப்ரெஸ் மீட்டிலே சொல்கிறாரு, தமிழக கட்சிகளுக்கு ஒற்றுமை இல்லை, அதனால எங்கள் முதல்வர் கூப்பிட்டு பேசலைன்றாரு. இது அவமானமா? அது அவமானமா? ஆமாம், உண்மைதானே. நீங்கள் கேட்டீங்க, எங்கள் ஊரில் நிலைமை சரியில்லை, நீங்கள் வர வேணான்னு சொல்லிட்டேன். வேண்டுகோள் வச்சது நீங்கள், நிராகரித்தது அவங்க. அப்போ என்ன அர்த்தம்? உங்கள் கோரிக்கை மறுக்கப்பட்டிருக்கு, அதானே அல்டிமேட் ரிசல்ட்டு. அப்போ தனிமைப்படுத்தப்பட்டிருக்கு, அந்த வார்த்தையில் என்ன தப்பு இருக்குது? ஆனால் நீங்கள் சொன்னது என்ன? கட்சிகளுக்குள்ள ஒற்றுமை இல்லைன்னா என்ன அர்த்தம்? அப்போ கூட இருக்க கட்சி, உங்களுக்கு கூட இருக்கிற கட்சி அவமானப்படுத்துறதும் பழக்கமாக இருக்குது. சிபிஎம் அவமானப்படுத்துறீங்க, கட்சிகளுக்குள்ள ஒற்றுமை இல்லைன்னு, கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வக்கு இல்லைன்னு ராகுல் காந்தியை அவமானப்படுத்துறீங்க, எதிர்கட்சிகளை அவமானப்படுத்துறீங்க, அவ்வளவுதான். இப்போ மாணிக்கம் தாக்கூர்கிட்டையும் ராகுல் காந்திகிட்டையும் பேசியே சிவகுமார்கிட்ட பேசி தண்ணியை வர வைக்கலாம். அதுக்கு தான் அதெல்லாம் கேட்பாங்கன்னு சொல்லி தான். வேணாம், வேற ஒன்றும் இல்லை. இப்போ காங்கிரஸ் காமராஜர் ஏசி ரூமில் இருந்தாருன்ன போது இந்த ஜோதிமணி மாணிக்கம் தாக்கூர்லாம் என்ன தாவுனாங்க. ஒன்றே ஒன்று, ஏன் எங்கள் தலைவருக்கு கட்டுப்படுத்தலையா?
காங்கிரஸ் தலைமையை விட அவர் ஸ்டாலினுக்கு பயப்படுறாருன்னு சொல்கிறாரு. இது ஏதோ நான் வந்து வேறு ஏதோ எல்லாம் சொல்லலை. இதுக்கு பதிலை வாங்கிருங்க பார்ப்போம். அந்த கோவம் வரும்ல, பிரவீன் சக்கரவர்த்தி இதுங்களுக்கெல்லாம் ஒரு கோவம் வரும்ல. எனக்கு அதில் ஒரு 10% பார்த்துருவோம். தமிழ்நாடு காங்கிரஸோட தலைவர் விஜயா, தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி யாரை தலைவராக கருதுது அப்படின்னு விஜயை கருதுறாங்களா, ராகுல் காந்தியை கருதுறாங்களான்னு ஜோடி போட்டு பார்த்துருவோம். வெயிட் பண்ணலாம் ஒரு நாள் என்ன பதில் சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். நிச்சயமாக ஒரு பெரும் சிக்கலில் தான் கர்நாடகா பிரச்சனை இருக்குது, காவிரி பிரச்சனை. மேகதாட்டு இதில் ஒரு பெரும் பூதாகாரமாக இருந்துகிட்ருக்கு. அதை இன்னுமே தொடரலை. தமிழக அரசோ முதல்வர் விஜய் அவர்களோ அதை பற்றி பெரிய முன்னெடுப்புகள் செஞ்சதாக வந்து தெரியலை. தொடர்ந்து பேசுவோம். உங்களுடைய நேரத்திற்கும் கருத்திற்கும் நன்றி.